வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம். இந்த மீன ராசிக்கு குரு பயிற்சி ராசி அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான். அவர் தற்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு 4லிருந்து 5ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். மீனராசிக்கு இந்த 5ங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம், உயர் பதவி ஸ்தானம், மேல் படிப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதே நேரத்தில் குரு உங்கள் ராசியில் தற்பொழுது 4ஆம் இடத்தில் இருந்து சில நன்மைகளை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கும் அதிகமாக 5ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு சில புண்ணியமான சில நற்பலன்களை அதிகமாக ஏற்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் ஆரம்பத்தில் வேலையை இழக்கும் சூழ்நிலை ஏற்படக்கூடும். மேலும் இது போன்ற சில அதிர்ச்சிகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் என சொல்லலாம். உங்கள் நன்மைக்காகவோ நடக்கிறது என்பதால் நீங்கள் சற்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. புதிய மற்றும் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் என்பதால் பழைய வேலை இழக்க நேரிடும். எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீண்ட காலமாக தேங்கி கிடந்த நீண்டகால திட்டங்கள் இப்போதெல்லாம் உங்கள் மன விருப்பத்துடன் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். மற்றும் அவர்களிடமிருந்து பண நன்மையும் பெறுவீர்கள். காதல் உறவுகள் வலுவடையும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் நெருங்கி வருவீர்கள். மாணவர்கள் கல்வியில் கடினமாக உழைக்காமலேயே பயனடைவார்கள் என சொல்லலாம். ஏனெனில் அவர்களின் இயல்பான அறிவு பெறுவதற்கான ஆசையும் வலுவடையும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் நீண்ட பயணங்களில் செல்லலாம். உங்கள் முடிவுக்கு ஒரு திறன் உண்டு. உங்கள் குழந்தைக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் குழந்தைகளை பெற விரும்பும் தம்பதியினர் ஆசையும் இந்த காலகட்டத்திலும் நிறைவேறும். மேலும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதில் ஒரு நல்ல ஒரு அசூர ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்குது. இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி, அசூர வளர்ச்சி இருக்குது. எனவே ஏதேனும் ஜாதகங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைனில் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை சைவமாக இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நற்பலன்களை அவர் வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.